ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையின் போது பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய அறிவிப்புகள் இருக்குது. எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த பில்டிங் கட்ட போகிறோம், வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அது சம்மந்தமான நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப் பகுதிகளில் புனரமைப்பு பணிகள், அதாவது நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் செலக்டடாக மட்டும்தான் நாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். அதாவது சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள 41,664 பழைய குடியிருப்புகள் ரூ. 96.63 கோடியில் புனரமைக்கப்படும். இதில் மேற்கூரை, படிக்கட்டு, தளம், முகப்பு, மின், குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்தப்படுவதுடன் அங்கன்வாடி, நியாய விலைக்கடை, சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட சமூக வசதிகளும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, பயன்படுத்தப்படாத வீட்டு வாரி நிலங்களுக்கு சிறப்பு திட்டம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நிலம் கையகப்படுத்தப்பட்டும் வாரிய வசம் ஒப்படைக்கப்படாத மற்றும் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயன்படுத்தப்படாமல் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய நிலங்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பொதுமக்கள் நலன் மற்றும் வாரியத்தின் எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய நிலங்களை பயன்படுத்துதல், தக்க வைத்தல் அல்லது தேவைக்கேற்ப விடுவித்தல் தொடர்பான வெளிப்படையான நடைமுறை வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இந்த பர்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு நிலத்தை கையகப்படுத்திட்டு அதை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்காங்க. ஸோ அது ஒப்படைக்குவதற்கான சிறப்பு திட்டம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஒரு 914 கோடியில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகர், புரசைவாக்கம், நந்தனம் மற்றும் எர்ணாவூர், கடலூர் குண்டுசாலை, மதுரை எல்லிஸ் நகர், திருமலிசை மற்றும் கன்னியாகுமரி வல்லன்குமார் விலை. ஸோ இங்கே எல்லாமே 914 கோடியில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்போவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 20 கோடியில் சாத்தங்காடு டு கோயம்பேடு வளாக சாலைகள் மேம்பாடு செய்யப்படும். அடுத்தபடியாக சிறிய வணிக கட்டிடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி. ஸோ வணிக கட்டிடங்களுக்கான அனுமதி பெறுவதை எளிமைப்படுத்தும் வகையில் 1500 சதுரடி பரப்பளவு வரையிலான கட்டிடங்களுக்கு சுய சான்றளிப்பு முறையில் அனுமதி வழங்கப்படும். இதனால் மனுதாரர்கள் உள்ளாட்சி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கலாம். அது ஒன்லி வீடு கட்டுறோம் பார்த்திங்களா, நம்ம வணிகத்துக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வணிக பயன்பாட்டுக்கும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிறிய வணிக கட்டிடங்கள், சின்ன சின்ன பில்டிங் கடைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, 1500 சதுரடிக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேஷன் மூலமாக இந்த கட்டிட அனுமதி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 45 கோடியில் 564 மனைகள் மேம்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய சிறந்த குடியிருப்பு பகுதிகளை உருவாக்கும் வகையில் மனை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எங்கெங்கே அப்படின்னு பாருங்கள். சென்னை வளசரவாக்கம், சோழிங்கநல்லூர், திருவான்மியூர், கிருஷ்ணகிரி ஒசூர், கடலூர் வெளிச்சமண்டலம், சேலம் எடப்பாடி, ராணிப்பேட்டை ஆற்காடு, நாமக்கல் காடாச்சநல்லூர், மதுரை எல்லிஸ் நகர் மற்றும் திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி ஆகிய இடங்களில் 45 கோடியில் 564 மனைகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் மேம்படுத்தப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படும். ஸோ மனைகள் விற்பனை கொண்டு வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மேக்ஸிமம் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இதன் மூலமாக பயனடைவார்கள். அடுத்தபடியாக கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் கூடுதல் கடைகள் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வாழ்விட மின் மேலாண்மை தளம், இது சூப்பரான ஒரு அப்டேட்டு. அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்பு ஒதுக்கீடு, ஸ்மார்ட் கார்டு வழங்குதல், காத்திருப்போர் பட்டியல், பயனாளிகள் தரவுத்தளம், குறைதீர்ப்பு, பராமரிப்பு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் இணைய வழியில் ஒருங்கிணைத்து செயல்படுத்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வாழ்விட மின் மேலாண்மை தளம் 75 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சூப்பரான ஒரு அப்டேட்டு. இங்கே பாருங்கள், நில உரிமை கொண்ட பொருளாதாரத்தில் நலிவுற்ற குடும்பங்களுக்கு 15,000 தனி வீடுகள். நில உரிமை உங்கள் பேரில் பட்டா இருக்கணும். பொருளாதாரத்தில் நலிவுற்று இருந்தீங்க அப்படின்னா 15,000 தனி வீடுகள் கட்டித்தர போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் இதர நகரங்கள் மற்றும் பேரூராட்சிகளில் கச்சா வீடுகளில் வாழ்ந்து வரும் நில உரிமை கொண்ட ஏழை குடும்பங்கள் காங்கிரீட் கூரையுடன் தனி வீடுகள் கட்டிக்கொள்வதை எளிதாக்க குடும்பம் ஒன்றிற்கு
2,50,000 நிதி ஆதாரம் வழங்கப்பட்டு 15,000 தனி வீடுகள் ரூ. 987.42 கோடியில் 2026-27 ஆண்டில் கட்டப்படும். இந்த நிதியாண்டிலேயே கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. முழுமையான இணையவழி செயல்முறை சொல்லியிருக்காங்க பாருங்கள். நில உபயோக மாற்ற விண்ணப்பங்கள் இறுதி வரை முழுமையாக இணையவழியில் பரிசீலிக்கப்படும். இதன் மூலம் விண்ணப்பதாரர்களின் நேர விரயம் குறைவதுடன் விண்ணப்பத்தின் ஒவ்வொரு நிலையையும் இணையதளம் வழியாக அறிந்து கொள்ள முடியும். பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இம்முறை நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்தபடியாக வணிக கட்டிட அனுமதி, இது ஃபஸ்ட் டைம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வணிக கட்டிட அனுமதி வழங்கும் அதிகாரம் தற்போதுள்ள 2,000 சதுரடியிலிருந்து 5,380 சதுரடியாக உயர்த்தப்படும். இதன் மூலம் சிறு வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் எளிதாக கட்டிட அனுமதி பெற முடியும். ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ஒருமுறை கடன் தீர்வு திட்டம் 31/3/2026 முன் நிலுவையில் உள்ள அடமானம், கட்டுமானம் மற்றும் இதர கடன்களுக்கு அபராத வட்டி, டிகிரி வட்டி, இஎம்ஐ வட்டி தள்ளுபடி வழங்கப்படுவதுடன் குறைந்த வருவாய் பிரிவினர், நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு கூடுதலாக 1% வட்டி தள்ளுபடி வழங்கப்படும். இது நீண்டகால நிலுவை கடன்களை வசூலித்து கடன்தாரர்களின் வட்டி சுமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த லோன் எடுத்துகிட்டு அது என்ன கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு 1% வட்டி தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபராத வட்டி தள்ளுபடி, இது ஃபுல்லாக அபராத வட்டி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்ஐஜி மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு கூடுதலாக அந்த அசல் வட்டிக்கு 1% வட்டி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தவணை திட்டத்தில் 31/3/2026 தவணை முடிந்தும் நிலுவை வைத்துள்ள சுமார் 7,000 ஒதுக்கீட்டாளர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. நிலுவைத் தொகையை ஒரே தவணையாக செலுத்தினால் அபராத வட்டி உள்ளிட்ட குறிப்பிட்ட வட்டிகள் தள்ளுபடி செய்யப்பட்டு பத்திரம் வழங்கப்படும். இது சூப்பரான ஒரு அறிவிப்பு. அடுத்தபடியாக சிறிய குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலேயே அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் குடியிருப்பு கட்டிட அனுமதி வழங்கும் வரம்பு 10,000 16,140 சதுரடியாகவும், பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளில் 12,912 சதுரடியாகவும் உயர்த்தப்படும். இதனால் சிறிய குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலேயே விரைவாகவும் எளிதாகவும் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 3ஆம் தரப்பு சான்றளிப்பு மூலம் கட்டிட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகம். பொதுமக்கள் உள்ளாட்சி அலுவலகங்களுக்கு செல்லாமல் எளிதாக கட்டிட அனுமதி பெறும் வகையில் 8,070 சதுரடி பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 3ஆம் தரப்பினர் மூலம் கட்டிட விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்து கட்டட அனுமதி வழங்கும் நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படும். ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செல்ஃப் டெக்ளரேஷன் சர்டிஃபிகேஷன் மூலமாக ஏற்கனவே 3,500 சதுரடிக்குள்ளே அந்த பரப்பளவில் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா செல்ஃப் டெக்ளரேஷன் மூலமாகவே அந்த கட்டிட அனுமதி பெறக்கூடிய அந்த வசதி இருந்துச்சு. இப்போ அந்த 3,500 உயர்த்தி 5,000 சதுரடியாக உயர்த்தியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தரைதளம் மற்றும் 2 தளம் கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ் அப்புறம் ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கான கட்டட அனுமதி உடனடியாக பெறும் வகையில் சுய சான்றிதழ் மூலம் குடியிருப்பு கட்டடங்களுக்கான கட்டட அனுமதி பரப்பளவு தற்போதுள்ள 3,500 சதுரடியிலிருந்து 5,000 சதுரடியாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது நல்ல பெரிய வீடாக கட்டுறவங்க, இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக செல்ஃப் டிக்ளரேஷன் அடிப்படையில் நீங்கள் கட்டட அனுமதி பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கலாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் பெருநகர் பகுதியில் டிஜிட்டல் மீட்டர் உள்ளடக்கிய ஆட்டோ அல்லது டாக்ஸி செயலி அறிமுகம் செய்யப்படும். ஸோ ஒரு ஆப் இதில் கொடுக்குறாங்க. இதுலேயே டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். இதுலேயே எவ்வளோ தூரம் பயணிக்கிறாங்க, எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலமாக வந்துடும். வணிக கட்டடங்களுக்கு 3ஆம் தரப்பு சான்றளிப்பு மூலம் கட்டட அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக டீல் பண்ண தேவையில்லை, தேர்ட் பார்ட்டி மூலமாக கட்டட அனுமதி பெற்றுக்கலாம். ஸோ பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக எது சிறப்பான அறிவிப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சிறப்பான அறிவிப்புகள் தான். பட் பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய அறிவிப்புகளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.